திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரி மீது கார் மோதிய விபத்தில் 2 உயிரிழந்தனர். கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த லவ்லி என்பவர் தனது கணவர் திவ்யமோன் மற்றும் மாமியார் ரோஸ்லியுடன் ராணிப்பேட்டை நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார். விபத்தில் திவ்யமோன், ரோஸ்லி உயிரிழந்த நிலையில் காரை ஓட்டி வந்த லவ்லி லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். கோவையில் அரசு அடுக்குமாடி குடியிருப்பு வளாக கொள்ளை சம்பவத்தில் ஆட்டோ ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். கவுண்டம்பாளையம் வீட்டு வசதி வாரிய அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் 13 வீடுகளில் அடுத்தடுத்து நடந்த கொள்ளை சம்பவத்தில் 42 சவரன் நகைகள் மற்றும் 1.5 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டது. இதுகுறித்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 3 பேரை துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். மேலும் கொள்ளையில் ஈடுபட்ட நபர்களுக்கு உதவிய ஆயுப் கான் என்ற ஆட்டோ ஓட்டுநரையும் கைது செய்தனர். கோவை கவுண்டம்பாளையம் அடுக்குமாடி குடியிருப்பு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த கொள்ளையர்கள் பல வழக்குகளில் ஈடுபட்டுள்ளது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. வீட்டு வசதி வாரியத்தால் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் பாத்திரம் விற்பவர்கள் போன்று புகுந்த உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இர்ஃபான், கல்லு ஆரிஃப், ஆசிஃப் ஆகியோர் 13 வீடுகளில் 42 சவரன் நகைகள், 3 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 1/2 கிலோ வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்தனர். இதையடுத்து குளத்துப்பாளையம் பகுதியில் பதுங்கிய 3 பேரையும் போலீசார் சுட்டு பிடித்தனர். இதில் ஆசிஃப் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஆசிஃப் பல்வேறு இடங்களில் நடந்த திருட்டுச் சம்பவங்களில் ஈடுபட்டதுடன் அவர் மீது ஏராளமான வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ஆசிஃப் உட்பட 3 பேர் மீது நிலுவையில் உள்ள வழக்குகள் தொடர்பாக உத்தரப்பிரதேச போலீசாரிடம் தகவல் கேட்டுள்ளதாக தெரிகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.